இப்ப அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் என்னக்கா பண்றீங்க இப்ப? கையில் இந்த இப்போ கொஞ்சம் ஷூட்டிங் போனாங்க, லாரன்ஸ் சார் ஷூட்டிங் போனாங்க. அதை வச்சு தான் ஸ்கேனுக்கு இதெல்லாம் வச்சு சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்கேனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான், அது பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன் இருக்கிறத வச்சுக்கிட்டு. இப்ப பொதுவா இப்ப டாக்டர் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த பசங்ககிட்ட சொன்னீங்களா? அவங்க கிட்ட கன்வே பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க? குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது. அம்மா அப்பா அழைச்சிட்டு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஊசி போட்டு வந்துடுவாங்க சாயங்காலம், எப்போம்மா வருவேன்னு கேட்பாங்க. இந்த வந்துருவாப்பா, அப்பாவுக்கு வந்து இப்போ தான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, இது என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க ஸ்கேனுக்கெல்லாம் அப்படின்ட்டு சொல்லுவேன். புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்ல இப்ப நீங்க அண்ணன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஏதாவது யோசனை வந்துட்டே இருக்குமா? இப்ப எப்படியாவது இவர காப்பாத்திரணும். ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைக் நார்மலா நம்மளோட லைஃப்ப லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கா உங்களுக்கு? எப்படியாவது வந்துருவாங்க, நல்லபடியாக வந்துருவாங்க. ஷூட்டிங்கில் நல்லபடியாக பழைய மாரி எப்போதும் நடிக்க போவாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னது மாதிரி தான் அப்படியே ஷாக் ஆகி, அப்படியே ஒரு பயங்கிறது அப்போ தான் என் கண்ணு முன்னாடியே வந்தது.